உன்னிலே என் நேசம் அத்தியாயம் 25. அறைக்குள் இருக்கும் சஞ்சனாவின் கத்தலும் கோபமும் வெளியே காலில் நின்றிருந்த ருத்ரமுத்தியின் செவியில் விழ மகளை நினைத்து உள்ளம் கலங்க வேதனையோடு தூணில் சாய்ந்தார். மற்றவர் விழிப்பார்வைக்கு தன் பெண்ணை யாரும் தவறாக நினைக்க கூடாது என்றே எண்ணி வளர்த்த தன் மகளுக்கு இன்று இப்பெரிய துயரம் நிகழ்ந்து அவரின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டதே. நினைத்தோ கலங்கினார். அவரின் மனமோ தன் மகளின் நேசத்தை மட்டுமே நினைத்தது. தன்னுயிர் இருக்கும் வரை துணையாய் வரும் காதலன் தான் அறவே வெறுக்கும் இரட்டையர் என்றால் அவள் எப்படி ஏற்றுக்கொள்வாள்? மகளின் நேசம் அழிந்து விட்டதே, இதன் பின் எப்படித்தான் அவளுக்கு ஒரு நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடியும்? தனக்குள் புலம்பிக் கொண்டே அவளின் மனதில் இருப்பதை வெளிக்கொட்ட தனிமை கொடுத்தார். நேரம் செல்ல இப்போது அந்த அறையிலிருந்து அமைதி மட்டுமே வர அவள் முழுவதும் ஓய்ந்து விட்டாள் என்பது புரிய மகளை காண அறை நோக்கி சென்றார். இரவு நேரம் என்று கூட பாராது அதிவேகமாக வந்த ஆரூரன் வாசலில் தன் பைக்கை நிறுத்த, வாங்க தம்பி, இப்பதான் சஞ்சனா பாப்பாவும் அவங்க அம்மாவும் வந்தாங்க, வேகமாய் உரைத்தார். அதனை செவியில் வாங்கி கொண்டாலும் பதில் கூறக்கூட நேரமில்லாது சீறிட்டு உள்ளே நுழைய சஞ்சனா இருக்கும் அறை நோக்கி சென்ற மாமாவை கண்டான். மாமா என்றவாறு வர ஆரூரனை கண்டவரோ, நீ ஏப்பா வந்த பயத்தோடே கேட்டார். சஞ்சனாவை நான் பார்க்கணும் மாமா, அவகிட்ட பேசணும். இங்க பாருப்பா, அவ உன்னை நிச்சயமா பார்க்க விரும்ப மாட்டா. வேண்டாம்ப்பா, நீ இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாமல்ல. என்னால முடியாது மாமா, நான் அவகிட்ட பேசியே ஆகணும். அத்தை என்கிட்ட அவளோட பிரச்சனையை சொன்னாங்க. உங்களே மாதிரி எனக்கும் இது பெருசா தெரியல மாமா, ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம் மாமா இதெல்லாம் இந்த காலத்துல. இல்லப்பா, நீ நினைக்கிறது தப்பு. இப்ப அவ உன்னை பார்த்தா அவளை அவளே காயப்படுத்திக்கிட வாய்ப்பு இருக்குப்பா. இப்போதான் என் பொண்ணு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி அமைதியா இருக்கா. வேண்டாம்ப்பா, போயிருப்பா, எனக்கு என் பொண்ணு இப்போ உயிரோட வேணும்ப்பா. கெஞ்சலோடு கையெடுத்து கும்பிட்டு உரைக்க அவர் கூறியதை விட செய்கையை கண்டு அதிர்ந்தவனோ, மாமா என்ன இது, நீங்க போய் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேனே ஒரே ஒரு தடவை, சஞ்சனா என் உயிர் மாமா என்க அவர்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள் அனைத்தும் உள்ளே படுக்கையில் படுத்து கதறிக்கொண்டிருந்த சஞ்சனாவின் செவியிலோ நன்றாகவே விழுந்தது. ஆரூரனின் வார்த்தையை விட இப்போது அவனின் முகமே நினைவில் வந்து நின்று உயிரோடு புதைக்க வைத்தது. நான் இனிமே உன்னை என்னைக்கும் பார்க்க விரும்பல ஆரு, ப்ளீஸ் என்கிட்ட இருந்து போயிரு. சஞ்சனாவின் குரல் அந்த வீடே அதிரும் அளவுக்கு வெளியே கேட்க அப்படியே நின்றான் ஆரூரன். சஞ்சனா தன்னுயிர் என்று கூற இப்போது அவரின் வார்த்தையோ ஒட்டு மொத்தமாக தன்னை பறித்து விட்டதை போல் உணர்ந்தவனோ, சஞ்சனா என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் மாமா, ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த ஜென்மத்தில் அவன் மட்டும்தான் எனக்கு என்ற தன் வார்த்தைகள் நிச்சயம் அவளுக்கு கேட்கும் என்ற நம்பிக்கையில் அங்கிருந்து அவளின் நினைவோடு மாடியேறினான் ஆரூரன். தலையணையில் தன்னை அழுத்தி புதைத்து கொண்டவளின் கதறல்கள் நிற்காது கொட்டி தீர்க்க எத்தனை முயன்றும் ஏற்க மற்றும் முடியாது தான் கண்டதையே மேலும் மேலும் நினைத்து கொண்டிருந்தாள். தனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? தன்னவனின் அணைப்பில் அடங்க துடித்தாலும் அவனைத்தானே காயப்படுத்துவோமே. இரட்டை என்ற வார்த்தையை வெறுக்கும் தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, ஏன் ஏன் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு தவிப்பினை விட கோபத்தையே வெளிப்படுத்தினாள். இத்தனை நாட்களாக தனக்கு இருப்பது ஒரு சிறு பிரச்சனை என்று நினைத்திருக்க, இப்போது தன் நேசத்தின் அஸ்திவாரத்தையே தொட்டுவிட்ட பின்னே அதன் தாக்கம் என்ன என்பதை உணர்ந்தாள். தன்னையும் அறியாமல் தேவையில்லாத ஒன்றிற்காக தான் கத்துவதும் கோபப்படுவதும் எதற்காக, ஏன் தான் இப்படி செய்கிறோம்? ஒருவேளை தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ? அவர்கள் தானே இப்படி செய்வார்கள். நிச்சயம் தான் தன்னை அறியாமல் செய்கிறோம் என்றால் தான் ஒரு பைத்தியமே. இதனால் தான் இதனை பற்றி பெற்றவர்கள் கூட தனக்கு உணர வைக்கவில்லையோ? தன்னை தானே கேட்டுக்கொண்டு முடிவில்லாது தவித்தாள். மகளை எண்ணி கலங்கினாலும் மற்றவர்கள் முன் மறைத்து கொண்டு நடமாடினார் செந்தாமரை. அவரின் மனவேதனையை அறிந்தே வீட்டார்கள் அனைவரும் ஆறுதலாய் இருந்தனர். அன்று இரவு முழுவதும் ஒவ்வொருவரும் ஆரூரன் சஞ்சனா இருவரின் வாழ்க்கையை பற்றிய கவலையிலே கழித்தனர். மறுநாள் விடியல் திருமண ஏற்பாடுகள் நடைபெற உள்ளூர்காரர்கள் சொந்தங்கள் என அனைவரும் வருகை புரிய ஆரம்பித்தனர். அங்கே சஞ்சனாவும் இல்லை, ஆரூரனும் இல்லை. அதனோடு சேர்ந்து மணிமேகலையின் சந்தோஷமும் எங்கோ பறந்தோடியது. எதையோ இழந்தது போல் இருக்கும் மணிமேகலைக்கு ஆறுதல் கூற நினைத்தாலும் முடியாத நிலையில் இருந்தான் ஆனந்த். இத்தனை நாட்களாக அண்ணன் என்ற முறையில் ஆரூரன் செய்த அனைத்தையும் இப்போது இலக்கியன் செய்து கொண்டிருந்தான். இலக்கியன் மனம் ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணியது, என்ன நடந்தாலும் சஞ்சனாவையும் ஆரூரனையும் சேர்த்து வைப்பதுதான் தன் பொறுப்பு என்பதே. அந்த நம்பிக்கையிலேயே மற்றவர்களுக்கு அவனே ஆறுதல் அளித்தான். மணிமேகலை கிளம்பு முடித்து மலரை மணப்பெண் அலங்காரத்தில் உதவி செய்ய இருவரின் நினைவும் அங்கே சஞ்சனா இல்லாததை பற்றியே இருந்தது. மலர், நான் உன் கல்யாணத்துக்கு தான் முதல்ல புடவை கட்ட போறேன். எப்படா அந்த நாள் வரும்னு தலை நிறைய மல்லிகைப்பூவு, பட்டு சிறி, ஜுவல்ஸ் எல்லாம் போடுவேன். உங்க அண்ணன் என்னையே சுத்தி சுத்தி வருவான் பாரு என்று தங்களை விட தன் திருமணத்தில் அவளின் சந்தோஷமான அதிகமாக இருந்ததை நினைத்தாள் மலர். மணிமேகலை, மலர் கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் வரவேற்பில் டான்ஸ் ஆடலாம். அப்புறம் நான் ரொம்ப பிளான் வச்சிருக்கேன், செம்மையா என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணலாம், ஓகேவா
என தன்னிடம் துள்ளி குதித்து கொண்டு சஞ்சனா கூறியதை நினைத்து கலங்கினாள் மணிமேகலை. அதே நேரம் உள்ளே நுழைந்த கோசலை, ஏய் என்னங்கடி 2 பேரும் அப்படியே இருக்கீங்க? ஏன் மணிமேகலை, உன்னை என்ன சொல்லிட்டு போனேன்? இவளை ரெடி பண்ணத்தானே சொன்னேன் என்றவாறு முன்னே வர அவர்கள் இருவரும் ஒரு சேர தன் பெரியம்மாவை அணைத்து கொண்டனர். என்னடா என்னாச்சு? தன்னிடம் இருந்து பிரித்து கேட்க, சஞ்சனா இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா, இதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா பெரியம்மா. எங்களை விட அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இப்போ நாங்க சஞ்சனாவை ரொம்ப மிஸ் பண்றோம். இங்க பாருங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை கூட்டிட்டு போக வருவாங்க மலரு. இந்த நேரம் நீ இப்படி இருந்தா நல்லா இருக்காதுடா. நேத்து அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? அவன் நம்ம சஞ்சனா எங்கேயும் போக மாட்டா. இப்போ இல்லைன்னா என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போனதும் அவகிட்ட பேசுங்க, சரியா? மணிமேகலை, நீ இப்ப மலரை ரெடி பண்ணு. வாமா, நீ வந்து இப்படி உட்காரு என்ற கோசலை அவளை அமர வைத்து தானே அலங்கரிக்க ஆரம்பித்தார். நேரம் சென்று நல்ல நேரம் வர வசந்தினை அழைத்து வந்து இலக்கியனும் ஆனந்தனும் மடைமேடையில் அமர வைத்தனர். அங்கேயே இலக்கிய நிற்க அந்த இடத்தில் ஆருடன் இல்லாததை கண்ட செந்தாமரின் மனமோ வேதனை அடைய வைத்தது. சஞ்சனா இல்லாமல் தானும் வரமாட்டேன் என்று அடம் பிடித்து வீட்டிலே இருக்கும் ஆருணனை நினைத்து கலங்கினார். அதன் பின் மணப்பெண்ணை அழைத்து வர வசந்தின் தங்கை மணிமேகலை உடன் தலைகுனிந்து வெக்கத்தை விட சஞ்சனா தன் அண்ணன் இல்லை என்ற எண்ணமே தவிக்க வைத்து நடந்து வந்து மலையில் அமர்ந்தாள் பனிமலர். ஐயர் கூற சொன்ன மந்திரங்கள் அனைத்தையும் மலரும் வசந்தும் உரைத்து கொண்டிருக்க தலைகுனிந்த மலரோ நிமிரக்கூடவில்லை. தன்னருகில் அமர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் மனைவியாக போகிற தன்னவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பது புரிந்த வசந்தோ பற்றி இருந்த கைகளை ஆறுதல் அளித்தான். எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ என்ற ஐயர் திருமாங்கல்ய அச்சனை தட்டினை தர அதனை வாங்கி கொண்ட வசந்தின் தங்கை அனைவருக்கும் கொடுக்க சென்றார். என் பேரனும் பேத்தியும் இப்ப இல்லாம போயிட்டாங்களே. முன்வரிசையில் அமர்ந்திருந்த அப்பத்தா உரைக்க, கவலைப்படாத சின்ன தாயே, சஞ்சனா நல்லா தான் இருக்கா. இத்தனை நாள் அந்த பேரன் இருந்த ஆறுதலா நம்ம மனசை இப்ப இவன் இருந்து ஆறுதல் படுத்துவாமா, கவலைப்படாத என்று மேடையில் நின்று கொண்டிருந்த இலக்கியனை கண்டு உரைத்தார் அப்புச்சி. மேடையில் நின்றிருந்த மணிமேகலையும் மற்றவர்களை தன்னை காண்பதால் கடமைக்காக புன்னகை உதிர்த்து நிமிர அவளின் விழிகளில் இப்போதோ அதிர்ச்சி, ஆச்சரியம் இரண்டும் ஒரு சேர தோன்றியது. சஞ்சனா இதழ்கள் உரைக்க அதனை கேட்ட மலரும் வேகமாய் நிமிர்ந்து காண மண்டபத்துக்குள் தந்தையோடு அங்கிருந்தவர்களின் ஆசைப்படி நுழைந்தாள் சஞ்சனா. மேடையில் இருந்து வேகமாய் தன் புடவை மடிப்பினை பற்றி கொண்டு மணிமேகலை கீழே இறங்கி நடுவே வர, எதற்காக அவள் இப்படி செய்கிறாள் என்பது தெரியாது. கீழே நின்றிருந்த குடும்பத்தாரோ அவனின் பார்வை சென்ற திசையை பின்னே திரும்பி கண்டனர். அங்கே அப்பத்தாவின் ஆசை மற்றும் வீட்டாரின் விழிகளை கவரும் வண்ணம் பட்டுப்புடவை, தங்க ஆபரணங்கள், கூந்தலில் அழகாய் சூடியிருந்த பூக்கள். மணப்பெண் போல் அவளை எப்படி காண வேண்டுமென நினைத்தார்களோ அதே போலே வந்து நின்றாள். வேதனையை மேக்கப் என்ற பெயரில் மற்றவர்களுக்கு தெரியாது. முழுதாகை மறைத்து புன்னகை ஒன்றை வீசி நடந்து வர வேகமாய் ஓடிச் சென்று சஞ்சனாவை அணைத்துக் கொண்டாள் மணிமேகலை. மணமேடையில் அமர்ந்திருந்த மலரோ ஆனந்த துள்ளலில் புன்னகைக்க உதித்து சந்தோஷமாக ஐயர் கூற சொன்ன மந்திரங்களும் வார்த்தைகளையும் கூறிக்கொண்டிருந்தாள். இலக்கியனோ இப்போது அவளை நிம்மதிக்காக அங்கிருந்து விலகி மறைந்து சென்றான். நீ வரமாட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? இப்படி ஒரு நாள் எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு சஞ்சனா. அவளின் கரங்களை பற்றி அழைத்து கொண்டு வந்தவாறே மணிமேகலை கேட்க, சாரிடி மெல்ல கூறினாள். முன்னே மேடையை பார்த்தவாறு சற்று ஓரமாக நின்றிருந்த தன் வீட்டார்களை கண்டு புன்னகை உதிர்க்க, என் கண்ணு உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீ என்னைக்கு இப்படியே கண்ணனுக்கு இருக்கணும்டார் அசாத்தி. தன் கரங்களால் திஷ்டி சுத்தி சொடக்கிட்டார். அவரின் இந்த அன்பினையும் பாசத்தையும் தன்னால் இனி அனுபவிக்க முடியாது என்பது தோன்ற கலங்கி வெளியே கொட்டத் தொடங்கிய விழிநீரினை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாள். வாமா சஞ்சனா, இப்படி வந்து நில்லு வா. தன்னருகில் அழைத்து நிற்க வைத்தார் கோசலை. மலரோ சைகையால் மேடையில் வந்து நிற்குமாறு உரைக்க அவளோ இங்கேயே நிற்பதாக உரைத்து கொண்டாள். சஞ்சனாவின் விழிகளோ மறந்தும் கூட மணமேடையை விட்டு வேறு இடத்தில் பதியவில்லை. எங்கே தான் மற்ற இடங்களை கண்டால் ஆருடன் இலக்கியனும் இருப்பார்களோ என்ற எண்ணமே அவளின் மனதை அலக்கடித்தது. நேரம் செல்ல ஐயர் திருமாங்கல்யத்தை எடுத்து வசந்தின் கரங்களில் தர அதனை வாங்கி தன்னவளின் சங்கு கழுத்தில் முடிச்சிட்டு இனி தனக்கே சொந்தம் என்பதை அக்னி சாட்சியாக உறுதியாக்கினான். அனைவரும் மனதார வாழ்த்திய அச்சதை தூவ ஏனோ அந்த நொடி சஞ்சனாவின் விழிகளுக்கு தன்னையும் ஆருவையும் அந்த இடத்தில் கண்டாள். நடக்கும் என்ற நம்பிக்கை ஒன்றை இனி நடக்காது என்று தெரிந்த பின் ஏன் தன் மனம் அதனை அதிகம் நினைக்கிறது? அங்கே நிற்கக்கூட முடியாது மனவழியில் அப்படி துடித்தாள் சஞ்சனா. அதன் பின் இருவருக்கும் செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தும் செய்து முடித்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கினர். முதலில் வசந்தின் வீட்டாரிடம் ஆசீர்வாதங்களை பெற்ற பின் தன் வீட்டாரின் ஆசீர்வாதங்களை வாங்கினாள் மலர்.
வாழ்த்துக்கள் மலர் என்னை இதழ் பிரித்து புன்னகை உதிர்த்து அழகாய் உரைக்க, நீ சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாளை மாத்திட்டு சஞ்சனா கூறிய மலரோ இதமாய் அணைத்து விடுவித்தாள். மலரும் வசந்தும் இப்போது மனமேடையில் நிற்க வந்தவர்களோ பரிசு பொருள் கொடுத்துவிட்டு வாழ்த்து கூறினர். சாரி மணிமகளை, நான் ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருந்தோம், பட் என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியல. மன்னிப்பாய் மணிமேகலையிடம் உரைத்தாள் சஞ்சனா. ஏய் என்ன நீ விடு, நான் இதோ வந்துடுறேன் என்ற மணிமேகலை அங்கிருந்து செல்ல சுற்றி அந்த மண்டபம் முழுவதும் தன் விழிகளால் அலச அவளின் பார்வை தன்னவனை ஏங்கி கடைசியாக ஒருமுறை சந்தித்து விடுவோமா என்றெண்ணியே தவித்தது. தோல்வியை தழுவிய விரக்தியில் இருக்க, எல்லாம் சரியாயிடும் கண்ணு, நடந்தது மறந்துடு சரியா, அப்பத்த ஆறுதல் கூற நாங்க எல்லாருமே இருக்கோண்டா என்று அப்புச்சி உரைக்க அனைத்தையும் கேட்டு தலையாட்டி கொண்டு நின்றாள். நேரம் செல்ல இப்போது பந்தி வேலை வந்தவர்களை அனுப்பி வைக்க என்று அனைவரும் தங்களின் வேலையில் கவனமாக இருக்க தந்தையின் கைபேசிக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் சஞ்சனா. இப்போதுதான் பெங்களூர் கிளம்ப போகிறோம் என்பதை மற்றவர்களிடம் கூறினால் தன்னை நிச்சயம் அனுப்ப மாட்டார்கள். அப்படியே இந்த நிமிடம் தெரிந்தாலும் அவர்கள் தன்னை நினைத்து தான் கவலைப்பட்டு சந்தோஷத்தை இழப்பார்கள் என்பதால் தப்பு செய்தது போல் யாரிடமுமே கூறாமல் சென்றாள். ருத்ரமூர்த்தி தன் மகள் ஏர்போர்ட் செல்ல ஏற்பாடு செய்து வைத்திருந்ததற்கான கார் அவளுக்கான மண்டப வாசலில் வந்து காத்திருக்க, அதில் ஏறியவளுக்கு கண்ணீரோ வழிந்தோட பின்னிருக்கையில் அமர்ந்தவளோ ஏங்கி அளவே ஆரம்பித்தாள். புதிதாக கிடைத்த சொந்தங்கள் அனைத்தையும் பிரிந்துவிட்டு செல்ல அப்போது கூட அவளின் விழிகள் ஏனோ பார்க்க கூடாது என்று நினைத்த தன்னவனையே மறுபடியும் தேடியது. தாங்கள் வாங்கிய பரிசினை மணமக்களிடம் கொடுத்த ருத்ரமூர்த்தியும் செந்தாமரையும் சந்தோஷமாக நின்று போட்டோ எடுத்து விலகி வர கணவனின் முகமே சரியில்லை என்பதை அறிந்தார் செந்தாமரை. ஓரமாக நின்றவரோ, என்னங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா சஞ்சனா எங்க, இங்கதானே இருந்தா உங்க கூட, இப்ப காணுமே கேட்டவரின் விழிகளோ அங்கே இல்லாத தன் மகளை தேடியது. செந்தாமரை, அவ பெங்களூர் கிளம்பிட்டா. ஐயோ என்னங்க இது கத்தி கூற வர, இது யாருக்கு அது கேட்க போகுது, அப்புறம் இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் நம்மளால கெட்டு போக வேண்டாம், கவலைப்படாத, நம்ம பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு போயிடுவா, நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன், இப்போ இது வரைக்கும் தெரிய வேண்டாம், இது நம்ம பொண்ணோட வேண்டுகோள்மா என்க. பல வருடங்களாக ஏங்கிய தன் சொந்தம் என்று தனக்கு கிடைத்தாலும் அதனை முழுதாய் அனுபவிக்க முடியாது தவித்தார் செந்தாமரை. அதே நேரம் சஞ்சனா செல்வதைக் கண்ட ஆரூரன் கூட தன் நேசம் தன்னை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்க தடுக்க முடியாது இருந்தான். நன்றி.